மத்திய அரசின் நிதி நெருக்கடியை மீறி முதல்வரின் நிர்வாக திறமையால தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக அமைச்சர் கோவி செழியன் புகழாரம் சூட்டியிருக்காரு. மகளிர் உரிமை தொகையால கிராமப்புற பொருளாதாரம் செழிப்படைந்துள்ள நிலையில வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு கோவி செழியன் குறிப்பா சொல்லியிருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அரசியல் களம் சூடுபிடித்திருக்கு. இந்த நிலையில தான் சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையம்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைக்குனியாது மற்றும் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்காரு. ஓமலூர் தொகுதியில பொதுமக்கள், மாணவர்கள், விவசாயிகள், வணிகர்கள் என பல்வேறு தரப்பினர் சந்தித்து கருத்துக்களையும் கேட்டறிஞ்சாரு. மக்களின் கோரிக்கைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று உறுதிபட தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பாகவே மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக மாற்றும் ஒரே இயக்கம் திமுக மட்டுமே அப்படின்னு பெருமிதத்துடன் குறிப்பிடுறாரு. தமிழகத்தின் தற்போதைய வளர்ச்சி குறித்து பேசிய அமைச்சர், மத்திய அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் கூட முதல்வர் ஸ்டாலின் சிறப்பான நிர்வாக திறமையால் தமிழகம் இன்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவெடுத்துள்ளதாக பெருமிதத்தோடு குறிப்பிடுறாரு. மகளிர் உரிமை திட்டம், குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கிராமப்புற பொருளாதாரத்துல பெரும் புரட்சியையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு கிராமத்துல சுமார் 2500 பெண்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் போது அந்த ஒரு கிராமத்துல மட்டும் மாதந்தோறும் 25 லட்சம் ரூபாய் புழக்கத்துல இருக்கு. இது மளிகை கடைகள், டீ கடைகள் மட்டும் இல்லாம சிறு வணிகர்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரித்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உள்ளதாகவும் அவர் விளக்கி கூறியிருக்காரு. ஒரு கிராமத்தில் 2500 பேருக்கு மாதம் 1000 அந்த குடும்ப தலைவர்களுக்கு கிராமத்திற்கு செல்கிற பொழுது, வங்கி கணக்குக்கு செல்கிற போது அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் ஒரு கிராமத்தில் மாதம் சுழற்சி அடைகிறது. மளிகை கடையில், டீ கடையில், ஜவுளி கடையில், இறைச்சி கடையில் பணம் இல்லை என்ற நிலையை மாற்றி ஒவ்வொரு கிராமத்திலும் லட்சக்கணக்கில் பணத்தை புழங்க விடுவதற்கு அடிப்படை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிற 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை. எனவே 1000 மோடிகள் வந்தாலும், 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும், 1000 எடப்பாடி வந்தாலும் ஓமலூரில் உதயசூரிய சின்னத்தை எவனும் தடுக்க முடியாது. அந்த வெற்றி கோட்டை வரை வந்தே. அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அமைச்சர், வர இருக்கக்கூடிய தேர்தல்ல திமுக தான் முதலிடத்தை பிடிக்கும், மற்ற கட்சிகள் 2ஆம் இடத்தை பிடிக்கவே தங்களுக்குள் போட்டி வருது அப்படின்னு சொல்றாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பெற்ற வெற்றியின் எரிச்சல் இன்னும் பாஜகவிற்கு தீராமையே இருக்கு. திமுக அரசு பயனாளிகள், அதன் காரணமாகவே மத்திய பட்ஜெட்ல தமிழகம் வஞ்சிக்கப்படுது. எத்தனை மோடிகள் அல்லது அமித்ஷாக்கள் வந்தாலும் ஓமலூர் தொகுதியில திமுகவின் வெற்றி எவராலும் தடுக்க முடியாது. அது உதயசூரியனின் வெற்றி கோட்டைன்னு குறிப்பிடுறாரு. மத்திய அரசின் பாரமுகத்திற்கு தமிழக மக்கள் வர இருக்கக்கூடிய தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவாங்க. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான போராட்டமாக அமையும். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் மிக தீவிரமா நடைபெற்றுட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற சூழல் நிலவுவதா நம்பிக்கையுடன் கோவி செழியன் குறிப்பிடுறாரு. ரூபாய் 1000 அரசு சூப்பர் திட்டம், திமுக அரசின் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் நேரடியா குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கிற்கு செல்லும் பணம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். கிராமப்புற அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதி புழக்கம் அடித்தட்டு மக்களிடையே ஆளும் கட்சி மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளதால அது தேர்தல்ல சாதகமான வாக்குகளா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. அரசின் இந்த நேரடி பணம் திட்டத்தால பயனடைந்த கோடிக்கணக்கான பெண்கள் வர இருக்கக்கூடிய தேர்தல்ல திமுகவின் முக்கிய வாக்கு வங்கியாக திகழ்வார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தல்ல, அதுவும் தேர்தல் நேரத்துல கோவி செழியன் பேச்சு திமுகவிற்கு வலு சேர்த்ததுன்னே சொல்லலாம். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.